ஹலோ, வணக்கம் நண்பர்களே. அனைத்து யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இதை பாருங்கள், இந்த வயல் வந்து எங்கே ஷூட் பண்ணுங்கன்னா இது கேரளத்தில் இருக்குது. கேரளத்தில் இருக்குங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா கேரளாவில் வந்து மலைப்பிரதேசம், அங்கே எல்லாம் மலை மரம் இங்கே இருக்குது, இது இங்கனக்குள்ளே வந்து இதை போட்டு விட்டுருக்கேன், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கேரளத்தில் பத்தனந்திட்டா பகுதியில் திருவள்ளான்ற தளத்தில் இருக்க வயலில் இருக்க படங்கள். இதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பாருங்கள், எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது நான் ஒரு வேலையாக போயிருக்கும்போது அங்கே பார்க்கும்போது ஒரு பசுமையாக இருக்கும்போது நான் இந்த படத்தை எடுப்பேன். மக்களுக்கு வந்து இதை போட்டுருக்கேன். நம்ம கண்டா போகாது, அவங்க காணட்டும், அவங்க கண்டுட்டு நல்ல வார்த்தைகள் நல்லா சொல்லட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு தானங்க யூடியூப் இருக்குது. நம்ம கண்ட இதுகளை கண்காட்சிகளை மற்றவரும் காணணும், அதுதான் பொழுதுபோக்கு. அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு விதமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேருண்டு. இப்போ தாங்க மழை உறைஞ்சிருக்கு கேரளத்தில். மழை இந்த ஒரு வாரமாகவே மழை, நல்ல மழை. இப்போ தாங்க, இப்போ அதை நீங்கள் யாரும் கண்டுட்டு அது வயல் அப்படின்ட்டு நினச்சிக்கிங்க. அதை பாருங்கள், பூரா எல்லாம் தண்ணியும் அது இதுன்னு பூரா பாருங்கள், சுற்றி பாருங்கள், எப்படி மரமட்டை எப்படி இருக்குது பாருங்கள். மரமட்டையை பாருங்கள், வயலை பாருங்கள், அதில் இருக்கிற தென்னை மரங்கள்லாம் இருக்கிற ஊரா அது வந்து கரைங்க வாய்க்கா. அந்த வாய்க்கா ஓரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு வச்சுருக்கிறதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், பச்சம் பசேர்ந்து. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பசுமையாக, ஒரே பசுமையாக இருக்கும் பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் கொடுங்க, நல்லா கமெண்ட் கொடுங்க. இதை பாருங்கள், இது வந்துட்டு கோட்டயம் மாவட்டம், கோட்டயம் டிஸ்ட்ரிக்டு, சங்கனாச்சேரி அடுத்து ஒரு திருவள்ளான்ற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் எடுத்தது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமை, பார்க்குறதுக்கே ஒரு அழகாக, ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க. எப்படி என்னென்னு நீங்களே சொல்லுங்களேன். அந்த இது கண்ணுக்கு எட்டமிட்டு இருக்கிற பூரா அப்புறத்துக்கு கரைங்க. அந்த கரையில் தாங்க அது மேட்டாங்கன்னு சொல்லுவோம், மேடு. அதில் எல்லாம் வீடு, தென்னை மரம், மாமரம், தேக்கு, சவுக்கை, இதெல்லாம் வாழை, சாதி, இப்படி பல மரங்களை வச்சுருக்காங்க. அங்கிட்டு வந்து வீடை கட்டிட்டு குடியிருக்காங்க. சென்ட்ரு புறான்னு இந்த தண்ணியாக தெரியுது பாருங்கள், இந்த தண்ணியாக இருக்கிறது புறான்னு வயலுங்க. வயல் நம்ம ஊர்லாம் வந்துட்டு குறுக்க வந்து நம்ம வரப்பு போடுவோம். வரப்பாக போட்டு நம்ம நடப்போம். இங்கே பாருங்கள், ஏதாச்சும் வரப்பு இருக்கான்னு பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கருங்க. இது 150 ஏக்கருன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஆனால் கம்மி தாங்க நான் சொல்கிறது. இது வந்து அதுக்கு கூட இருக்கும், 400 ஏக்கர் ஆகும். 400 ஏக்கரில் இது ஏதாச்சும் வரப்பு இருக்கான்னு பாருங்கள். வரப்பே இருக்காது. அது வந்துட்டு கூட வந்து அந்த வாய்க்கா கரை மட்டும்தான் இருக்கும். பெரிய நம்ம எப்படி வாய்க்கா போகுதில்ல, நமக்கு பெரிய வாய்க்கால் இருக்குல்ல, அந்த வாய்க்காலில் தான் அந்த கரை தாங்க இருக்கும். அந்த கரையில் அப்புறமே இப்புறத்துக்கு தென்னை மரம், மற்ற மரங்களை அதை வச்சுருப்பாங்க. உள்ளே பூரா பாருங்கள், ஒரு வரப்பு கூட இருக்காது. இது எப்படி இது பூரா சாத்தியமாக, எப்படி ஒரு ஆளுக்கு அப்படி வரைக்கணும். இதில் 10 பேர் வச்சுருப்பாங்க, 10 பேர் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது அளவுக்கு அப்படியே டிராக்டரை கொண்டு வந்து உழுது வேலைச்சி விட்டு போயிடுவாங்க. நம்ம எனக்கா களை வெட்ட, களை பறிக்க, அதை செய்ய, இதை செய்யலாம் இருக்க மாட்டாங்க. ஒரே மொத்தமாக நிறைய விளையும்.
நிலையும்போது மொத்தமாக அவங்க கணக்கு பண்ணி அவங்க இடத்துல வந்து வண்டியை வச்சு மொத்தமாக ஒரு வண்டி 2 வண்டி வந்து அறுக்கும். நம்ம உள்ள மாதிரி தாங்க இப்போ அறுக்கிறதுக்குலாம் இப்போ ஆளே இருக்காது. அறுத்து எப்படின்னா ஒரு தோணி நம்ம சொல்லுங்க போட்டு கடல் மாதிரி இருக்கிற போட்டுங்க, அந்த போட்டில் அள்ளி அறுத்து கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சு இங்கே கரைக்கு கொண்டு வந்து கரையில் வச்சு அடிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இங்கேயும் தமிழ்நாட்டை போல் இப்போ இங்கேயும் ஒரு நேரம் வறட்சி வருது. அந்த டயத்தில் வறட்சி ஆகுது. அந்த வறட்சி ஆகும்போது மிஷினை விட்டு எல்லாம் அறுத்து டிராக்டர் கூட போகும். அப்படியே மிஷினில் வச்சு மொத்தமாக அறுத்து அந்த நெல்லை கொண்டு வந்து மேட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. மாதிரிலாம் இல்லை. முதலாம் வந்து எப்படின்னா இதை தோணியில் தள்ளி போகும். தோணியில் தள்ளி கையை தள்ளி போயிட்டு அப்படியே அங்கே கொண்டு போயிட்டு அதில் அறுத்து புல் அறுத்து வச்சது அறுத்து வைக்கணும் நெல்லை. அப்புறம் அந்த தோணி இடத்துல சமக்குமோ இல்லை ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் தண்ணி போய் வெள்ளத்தில் முழுகி போகும். அந்த மாதிரி அவங்க அளவாக ஒரு லிமிட்டு லோடு எவ்வளோ வரைக்கும் தாங்குமோ அவ்வளோ வரைக்கும் அள்ளி அறுத்துக்கிட்டு அப்படியே அந்த தோணியை கம்பு வச்சு தள்ளி பெரிய மூங்கில் கம்பு இருக்குது. அந்த கம்பு கொண்டுக்கிட்டு தங்கினோம்னா அப்படியே நம்ம வண்டி பஸ்ஸு ஓட்டுறது மாதிரி ரோட்டில் ஓட்டுறது மாதிரி வரும். அதை தள்ளி கொண்டு வந்து மேட்டுக்கு கொண்டு வந்து மேட்டில் வச்சு ஆங்கனக்குள்ளே வச்சு அறுத்து ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே அறுக்க மாட்டாங்க. வண்டி கோயிலுள்ளவங்க அதை எடுத்து வண்டியில் எடுத்து அவங்க வீட்டிலே வச்சு அவங்க வீட்டில் வந்து அந்த ஒரு ஆளுக்கு வந்து 40 சென்ட் 50 சென்ட் ஒரே ஏக்கர் கூட வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து இடம் வந்துட்டு 50 சென்ட் 60 சென்ட் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி ஒரு வீடு 2 வீடு மட்டும்தான் வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கிற வீடு அவங்க அதில் போவாங்க. அதில் போய்கிட்டு அங்கே போய் வச்சு அவங்க சந்திரத்துக்கு சௌரியம் போல் அதை வச்சுக்கிடுவாங்க. அந்த வைக்கல மாடுக்கு வச்சுக்கிடுவாங்க. நல்லா நம்ம கணக்க வைக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு சும்மா காய போட்டு பிளாஸ்டிக் பாய் போட்டு அப்படியே அந்த வைக்க மூடி வச்சுக்குவாங்க. இப்படித்தாங்க மூடி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா தென்னை மரம் வீடு வாசல் பாருங்க எவ்வளோ பசுமையாக எப்படி ஒரு பசுமையாக இருக்குன்னு பாருங்க. பார்க்குறதுக்கே வந்து இதாக இருக்குங்க. ஆனால் ஏன் இந்த கேமராவில் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி பாருங்கள் நண்பர்களை பார்த்துட்டு நீங்கள் நல்லா தகவல் சொல்லுங்கள், கமெண்ட் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க. என் யூடியூப் சேனலில் பார்க்கணும்னா கிளிக் பண்ணுங்கள். ராஜு அன்னராஜு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ் அன்னராஜ். வணக்கம், நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.